ஸோ யூபிஎஸ்சி பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்சிஆர்டிஸ். ஸோ இந்த என்சிஆர்டியில் எந்த புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம். பாலிட்டிக்கல் 11th என்சிஆர்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் புக் படித்தா போதும். கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஹிஸ்டரிக்கு 6th to 12th என்சிஆர்டிஸ் படிக்கணும். ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன் இந்தியா எல்லாமே கவர் ஆகிடும். ஜியாகிரபிக்கு 9th to 12th என்சிஆர்டிஸ் போதும். புரியாதவங்க 6th படிங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு 11th இந்தியன் ஹார்ட் புக்ஸ் படிங்க. இந்தியன் கல்ச்சர், பெயிண்டிங்ஸ், ஆர்கிடெக்சர் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் 11th என்சிஆர்டி புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பாருங்க. அண்ட் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு 11th and 12th பயாலஜி செலக்டட் சாப்டர்ஸ் வரும், அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இதுதான் பிகினர்ஸ்க்கான பேசிக் என்சிஆர்டி லிஸ்ட். ஸோ இந்த புக்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஆஸ் அ பிகினராக எல்லா புக்ஸும் ஒரே வாட்டி வாங்காதீங்க. ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ரிவிஷன்ஸ் ஆச்சு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். தென் நம்ம ஒரு சப்ஜெக்டுக்காக மூவ் ஆகலாம். ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா புக்ஸும் வாங்காதீங்க. எல்லா புக்ஸும் படிக்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம படிக்கிறது லிமிட்டட் சோர்ஸஸாக இருந்தாலும் எத்தனை வாட்டி நம்ம படிக்கிறோம், எத்தனை வாட்டி அது ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால டோன்ட் பை டூ மெனி புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து எவ்வளோ லிமிட்டடான சோர்ஸஸ்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.